ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன வீக் 20க்கான விஜய் டிவி சீரியல்ஸ் உடைய அர்பன் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நிறைய சேஞ்சஸ் இந்த முறையுமே நடந்திருக்கு. இதுவே ஐபிஎல் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் எல்லா சீரியல்ஸ் உடைய ஒரிஜினல் டிஆர்பி கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதான். எஸ், தொடர்ந்து முதலிடத்துல சிறுகடிக்கு ஆசை டீம் இருக்காங்க. ஸோ இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங்ஸ் 9.1. ஸோ பிராக்கெட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ்ல வந்துட்டு ப்ரீவியஸ் வீக்ஸ் உடைய ரேட்டிங் ஸோ டவுன் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் பொசிஷனில் பாக்யலட்சுமி சீரியல் 8.2. தேர்ட் பொசிஷனில் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 7.7. ஃபோர்த் பொசிஷனில் ஆஹா கல்யாணம் சீரியல் 6.4. ஃபிஃப்த் பொசிஷனில் சின்ன மருமகள் சீரியல் 6.2. சிக்ஸ்த் பொசிஷனில் மகாநதி சீரியல் 5.6. செவன்த் பொசிஷனில் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் 3.9. எயித்து பொசிஷனில் நீ நான் காதல் சீரியல் 3.3. நைன்த் பொசிஷனில் சக்திவேல் சீரியல் 3.0. டென்த் பொசிஷனில் முத்தழகு சீரியல் 2.8. 11th பொசிஷனில் செல்லம்மா சீரியல் 2.6. அண்ட் 12th பொசிஷன் பொன்னி சீரியல். இவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி இந்த 2.6 வந்து 11 பொசிஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 11-12 போச்சுன்னா 13 பொசிஷன் தங்கமகள் சீரியல் 2.5. 14 பொசிஷன் மோதலும் காதலும் 2.1. ஸோ மோதலும் காதலும் தொடர்ந்து லாஸ்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே போல் உங்களோட ரேட்டிங்ஸுமே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸோ இல்லை டிக்ரீஸுமே எதுவுமே ஆகலை. ஸோ அந்த ஒரு ஸ்லாட்டில் பர்டிகுலராக அப்படி கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரமாக அப்படிங்கிறதா. ஸோ லான்ச் அந்த டைம் ஷிஃப்ட் ஆனதுலேருந்து இந்த 2.1 கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா டவுன் ஆகுறதுங்கிறது ஒரு வகையில், பட் ரேட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதா. அதே போல் வந்துட்டு இந்த முறை நம்மளுடைய ஆக கல்யாணம் சீரியல் ஸோ எப்பயுமே 7:30 தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் கொஞ்சம் பெரிய பரபரப்பாக இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த 6 overs அந்த போயிடும் அப்படிங்கிறதால அந்த டைமில் எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக பார்ப்பாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு ஐபிஎல் கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்றதால ஆக கல்யாணமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6.4 ரேட்டிங். ஸோ அவங்களுமே பேக் டு பேக் ஹை வோல்டேஜ் ட்ரக்ஸ்லாம் வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஹீரோயினை போல்டாக கட்டினாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிக்கலாம் அப்படிங்கிறதான். அதே போல் சின்ன மருமகள் சீரியலுமே ரேட்டிங் வைஸ் டவுன். ஸோ 0.6 கிட்ட வந்து டவுன் ஆயிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது ஃபைன் பண்ண முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக் கொஞ்சம் ட்ராக் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இவங்க மறு வீட்டுக்கு போன ஃபங்க்ஷனில். ஸோ இந்த வீக் பேக் டு பேக் நிறைய ஹை வோல்டேஜ் ட்ரக்ஸ் அவங்களும் வைக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டியுடைய டெத் ட்ராக் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் மகாநதி சீரியல் ஸோ 0.4 கிட்ட இன்க்ரீஸ் ஒரு நல்ல ஒரு விஷயம்னா மகாநதிக்கு லாஸ்ட் வீக் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு பேசிட்டு இருந்தோம். பட் இந்த வாரம் அதுவுமே இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ 5.6 ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதே போல் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலுமே 0.3 இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நீ நான் கதல் சீரியல் ஸோ அவங்களுமே வந்துட்டு 0.6 கிட்ட வந்து ரெடியூஸ் ஆயிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ நான் கதல லாஸ்ட் வீக் ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸாக இருந்துச்சு, பட் ஸ்டில் ரெடியூஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சேனல் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஹை வோல்டேஜ் ட்ராக்ல ரெடியூஸ் ஆகுறதுங்கிறது பெரிய விஷயம். நார்மல் ட்ராக்ல கூட ரேட்டிங்ஸ் வரேன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, பட் இந்த மாதிரி ட்ராக்ல கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம முடிவு எடுத்துருவாங்க அப்படிங்கிறத. ஏன்னா பனிவிழு மலர்வனம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க லஞ்சுக்காக. ஸோ இந்த வாரமே ஹை வோல்டேஜ் ட்ராக் வச்சிருக்காங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் எந்த ஒரு ரேட்டிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை விட்டுட்டு ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு டவுன் தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா லாஸ்ட் வீக் 3.5 இருந்தாங்க, பட் இந்த வாரம் எல்லாருமே 3+ அந்த 2+ ரேஞ்சுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு பக்கம் பிரைம் டைம்ல நல்லா ஸ்ட்ராங் ஆனாலும் இன்னொரு பக்கம் ஆஃப்டர்நூன்ல தொடர்ந்து டவுன் ஆகிட்டு வருது அப்படிங்கிறதான். ஸோ தங்கமகள் சீரியலில் மட்டும் அப்கமிங்ல ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் வருதுன்னு நினைக்கிறேன். முத்தழகு சீரியலுமே ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல. ஸோ ஹீரோயின் செப்பரேஷன், ஸோ ஹீரோயின் வந்து வீடியோ விட்டு வெளியே போகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ராக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுமே ரேட்டிங்ஸ் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடிக்கு எனக்கு தெரிஞ்சு செல்லம்மா அண்ட் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. ஸோ எந்த ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ்க்கான அறிகுறியுமே இல்லை. ஏன்னா லாஸ்ட் வீக் செல்லம்மாலையுமே கொஞ்சம் ஹை வோல்டேஜ் ட்ராக் மாதிரி தான் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க, பட் ஸ்டில் இன்னும் அதே ரேட்டிங்ஸ் தான் வாங்குறாங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரைம் டைம் எல்லாம் ஓகே, பட் நான் பிரைம் டைம் மட்டும் இன்னும் கொஞ்சம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதான். எனக்கு தெரிஞ்சு மோதலும் காதலும் எனக்கு பெட்டர். நீங்கள் 6 PM கொடுக்கறத விட ஆஃப்டர்நூனில் ஒரு ஸ்லாட் கொடுத்தாங்கன்னா இன்னுமே நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கும் அப்படிங்கிறதா. அதே போல் நீ நான் காதலுமே எனக்கு தெரிஞ்சு டைம் சேஞ்ச் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர்நூன் 2 சீரியல்ஸ் வந்துச்சு அப்படின்னா பிரைம் டைமில் அப்போ 2 சீரியல்ஸ் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஸோ ஒன்று பனிவிழும் மலர்வனமாக இருக்கும், இன்னொரு சீரியல் சீக்கிரம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் மட்டும் இப்போதைக்கு இந்த டிஆர்பி மூலமா நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறதா. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.